Hi student, welcome back. This is your Indumati Miss. This is my the third class. I believe that you all understood what and all taught in this previous class, learned it. So in this class, we start a new topic about human evolution. Cro-Magnons live in a cave. Lascaux cave in France. Evidence for the cave living the Cro-Magnons. They habited to bury the dead. அவங்களுக்கு எங்கே வாழறது பழக்கமாக இருந்ததுன்னா கேவில் தான் வாழ்ந்துருக்காங்க, குகைகளில். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அவங்களோட ஹேபிட்டே பார்த்தோன்னா புதைக்கருத்து தான், பரி இந்த டெட். இறந்ததுக்கப்புறம் புதைக்கருத்தை வழக்கமாக கொண்டு இருந்தாங்க க்ரோ-மேங்கனீஸ்ன்றவங்க. ஓகே, in this given world map, migration of a Homo sapien from East Africa to other part of the world. Okay, red color is a Homo sapien to migrate in these ways. Next one is green color. Green color is denoted to the Homo nethilids. Is a yellow color. Okay, next one yellow color is denoted to the Homo erectus. Homo erectus is migrate in this place. Okay, see how to modern human evaluated. Human in the erect position of a walk and leg happened much later. Next one is changing in the thumbs, so they can hold their thing tightly. Develop the பிரெயின் காக்னேட்டிவ் ஸ்கில் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சி அடையுது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ஹோமோ செபிஷியன் ஹூ மைக்ரேட் அவுட் ஆஃப் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா செட்டில் இன் த டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் பார்த்தோன்னா அதிகமாக மைக்ரேட் ஆனவங்க யாருன்னா ஹோமோ செபிஷியனாக தான் இருக்காங்க. தேர் இஸ் அ லைஃப் ஸ்டைல் ஆல்சோ எவாலுவேட் அண்ட் தேர் இஸ் அ மேட் இன் த சூட்டபிள் அண்டு environments to live in this area. So human is a different places adapted the different form of lifestyles based on the weather, climate, nature, living place and physics. Okay, and compulsion also the differed. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே, கிளைமேட், வெதர், நேச்சர் அண்ட் லிவிங் பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிக்கிறாங்க. திஸ் ரிசல்ட் இஸ் ஃபார்முலேட்டட் இன் த டிஃப்ரெண்ட் ரேசஸ் ஆஃப் ஹியூமன் ரிசல்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் த பாப்புலேஷன். ஹியூமனோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த மைக்ரேஷனும் ஒன் ஆஃப் அ ரீசனாக இருந்திருக்குது. ஓகேவா? Millions of years ago, our ancient ancestors led a nomadic life. நாடோடிகள் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. They live in the group in a curve or a mountain and region. மவுண்டெயின்லாம் இருக்கு இல்லையா, மலை, குகை, அந்த இடத்துல தான் அதிகமாக வாழ்ந்திருக்காங்க. ஈச் குரூப் கன்சிஸ்டட் இன் த 30 to 40 people. அதில் பார்த்தோன்னா 30லேருந்து 40 people தான் இருப்பாங்க. ஓகே, தே கெப்ட் ஆன் த மூவிங் த சர்ச் ஆஃப் அ ஃபுட்டு. அவங்களுக்கு எங்கெல்லாம் ஃபுட்டு இன்னத்து கிடைக்குமோ அந்த இடத்துக்குலாம் மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. தே ஹண்ட் பிக்கு, டீர், பைசான், ரைனோசரஸ், எலிஃபண்ட், பியர் ஃபார் த ஃபுட். அவங்களுக்கு இதெல்லாம் ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த அனிமல்ஸ்லாம். They also scavenged in the animals killed by the other wild animals like tiger. அதே மாதிரி பார்த்தோன்னாக்க சில அனிமல்ஸை தேடி கண்டுபிடிச்சி அதை வேட்டையாடுறதும் அவங்களுக்கு பழக்கமாக இருந்தது. முக்கியமாக சொல்லப்போனால் டைகர். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா they learnt the art of ஃபிஷ்ஷிங், அதாவது மீன் பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிச்சமான ஒன்று. ஓகேவா? தே கலெக்ட் த ஹனி ஃப்ரம் பீயிங் த ப்ளக் ஆஃப் ஃப்ரூட்ஸ்லாம் பறிக்கிறது. நெக்ஸ்ட்டு ட்ரீஸ், டக்ஸ், அதே மாதிரி பார்த்தோம் மரம் ஏறி அந்த பழங்களை பறித்து போடுறது. இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபுட் ஐட்டம்ஸாக இருந்திருக்கு. They also collect in the grains from the
ஃபாரஸ்ட் கிரெயின்ஸும் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் த ஃபுட் ரிசோர்ஸ் கெட் எக்ஸவேட்டட் in the one area they move to the another place and search for the food. அப்போ ஃபுட்டுக்காக ஒவ்வொரு இடத்தையும் தேடி கண்டுபிடிச்சி போயிருக்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தோன்னா கிரெயின்ஸ் கிடச்சதுனால கிரெயின்ஸை தேடி நிறைய இடத்துக்கு போயிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு they were hides animals break ட்ரீஸ் அண்டு லீவ்ஸ். அதே மாதிரி மறைஞ்சி வாடுறது அவங்க பழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. ஓகே. அதே மாதிரி மரம் ஏறுறது எல்லாம் வந்து அவங்களோடக்கு பழக்கமாகவே இருந்திருக்கு. ஃபார் ப்ரொடியூசிங் த பாடிஸ் டியூரிங் த வின்டர். ஸோ human beings hunting to the safety the need of a food. அவங்களோட நீடே என்னன்னா ஃபுட்டு தான். இந்த இப்போத்தி இருக்கிற மனிதர்கள் மாதிரி இல்லாமல் அப்போதைக்கு ஃபுட்டு மட்டும்தான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா வின்டர் டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்ந்துருக்குறாங்க. அவங்களோட பாடியை கவர் பண்ணி. ஆர்ட் ஆஃப் ஃப்ளாக். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்ட் ஆஃப் ஃப்ளாக்கிங். கீப்பிங் எ ஸ்டோன்ஸ் இன் பாட்டம் அண்ட் ஷார்ப் இட் இஸ் அனதர் ஸ்டோன். ஒரு ஸ்டோனை வந்து இன்னொரு ஸ்டோனை வச்சு தான் வந்து ஒரு டூலாகவே மேக் பண்ணுறாங்க. ஏன்ஷியன்ட் பீரியட் பீப்புளெலாம் பார்த்தோன்னா டு மேக் எ ஸ்டோன் டூல் 2 stones were taken. இப்போ ஒரு ஸ்டோன் டூலில் செய்யணுன்னா 2 ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன் வாஸ் அ யூஸ் ஆஃப் அ ஹாமர், சுத்தியல் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. டு ஷேப் ஆஃப் அனதர் ஃப்ரம் த ரிமூவிங் ஃப்ளாக்கிங்ஸ். அதில் இருக்கக்கூடிய துகள்லாம் அகற்றிட்டு ஒரு ஷேப்பாக மாற்றுறாங்க. அந்த ஷேப்பை தான் வந்து டூலாக யூஸ் பண்ணுறாங்க. ஹண்டிங் பர்பஸ் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு மரத்தை வெட்டுறதாகட்டும், அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் வந்து அந்த ஸ்டோன் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இன் ஏன்ஷியன்ட் பீரியட் பீப்புள். See, this is the stone tools and weapons. Hunting was a main occupation of a human in the past. It was difficult to the human to kill the big animal within the stick or the stone. So they decided to use a sharpened weapon. வெப்பன்ஸை வந்து ஷார்ப் பண்ணது மூலயமா தான் வந்து பார்த்தோன்னாக்கா விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்காக தான் ஷார்ப் பண்ணியிருக்காங்க ஸ்டோன் டூல்ஸ் எல்லாம். ஸோ மெயின் ஆக்குபேஷன் அர்த்தம் அவங்களுக்கு எதுன்னு பார்த்தோன்னாக்கா ஹண்டிங் தான் இந்த பாஸ்ட் பீரியடில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு த பெஸ்ட்டு ஸ்டோன் ஃபார் த மேக்கிங் த வெப்பன் வாஸ் ரொம்ப நல்ல ஸ்டோனுன்னு எதுன்னு பார்த்தோன்னாக்கா சிக்கி முக்கி கல்லுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அதை ஒராசுனா தீ வரணும், அதாவது தீப்பொறி வரணும். ஃப்ளிண்ட்டுன்னு எடுத்து வந்ததுனா தான் அது வந்து பெஸ்ட்டு ஸ்டோன் டூலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நோன் ஃபார் த ஸ்ட்ரென்த் அண்ட் த டியூரபிலிட்டி. இது வந்து ஸ்ட்ரென்த்து, அதாவது உடையாது, நல்லா டியூரபிளாக இருக்கும், ரொம்ப நாள் உழைக்கும், அதனால் வந்து டியூரபிலிட்டி சொல்கிறாங்க. ஹியூமன் ஸ்பெண்ட் மெனி ஹார்ஸ் இன் த சர்ச் ஆஃப் அ ஃப்ளெண்ட் ஸ்டோன்ஸ். நிறைய ஹார்ஸை வந்து செலவு பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஃப்ளெண்ட் ஸ்டோன்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமான நேரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. தே மேட் த ஷார்ப் அண்ட் த வெப்பன் டூல்ஸ் வித் இன் த ஹெல்ப் ஆஃப் அ ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபிட்டட் தெம் வித் வுட்டில் வந்து அதை க்ரிப்பாக நிற்கிற மாதிரி அதை வந்து போட்டு கட்டி அந்த ஸ்டோன் டூலை வந்து ஒரு கழியில் கட்டி அதை வந்து ஹண்டிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் கிரியேட்டட் டூல்ஸ் லைக் ஆக்ஸ் வித் தி பிக்கஸ்ட் ஸ்டோன். ஆக்ஸில் வந்து யூஸ் பண்ண ஸ்டோன் தான் பார்த்தோன்னா பிக்கஸ்ட் ஸ்டோனாகவே அந்த காலத்தில் இருந்திருக்கு. Next one is made up of fire. At first human were afraid of fire and lightning. Probably fire is caused by the lightning has killed the many wild animals. Hunting tasted the fleshes of killed animals which was soft and tasty. This made human were aware through the effect of fire. They using the flint stones to make a fire and protect them from predators for cooking food, create lightning during the night time. Thus fire become important for a man in olden times. So fire is very important in the olden times. So it is protecting the human being, next cooking food, next creating the lightning. Okay, these are the very important for the fire.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் every even today in the village of Nilgiri. Nilgiri is a district in Tamil Nadu. People have a habit of making a fire without using a matchbox. நீலகிரியில் இருக்கிற மக்கள் இருக்காங்களா, அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னாக்கா இப்போவும் சரி இந்த மேட்ச் பாக்ஸ் இல்லாமல் ஃபயரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னுட்டு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு பார்த்தோன்னாக்கா ஃபயர் இஸ் அ ஹியூமன் வேர் அஃப்ரைட் ஆஃப் அ லைஃப். ஃபஸ்ட்டு வந்து அஃப்ரைட் ஆனாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பெரிய பெரிய ப்ரிடிக்டர் அனிமல்ஸ்கிட்ட வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்ததும் அவங்க வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குக்கிங்க்கும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்குள்ள அந்த ஃப்ளெஷ் எல்லாம் சுட்டு சாப்பிடக்குள்ள அது சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருந்ததும் குக்கிங் ஃபுட்டை வந்து குக் பண்ணுறதுக்கும் ஃபயரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஆஃப் மேன் இன் த ஓல்டன் டைம்ஸ். அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது பார்த்தோன்னா ஃபயர் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு.